ஓம் சுக்கிர பகவானே நமக. ஓம் சுக்கிர பகவானே நமக. ஓம் சுக்கிர பகவானே நமக. ஜெய் சாய்ராம் திருமண தகவல் மையம், பாண்டிச்சேரி, ஜோதிடர் முருகன். இப்போ ஒரு ஜாதகம் வந்திருக்கு. 31/12/1996 பிறந்திருக்காரு. இவருக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், வீடியோவுக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள், கம்பலே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் சொல்கிற விஷயங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கின ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த ஜாதகர் 31/12/1996 பிறந்திருக்காரு. உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு. கன்னி ராசியில். லக்னத்தில் கிரகம் இல்லை. 2ஆம் இடத்தில் சந்திரன், செவ்வாய், ராகு. 3ஆம் இடத்தில் கிரகம் இல்லை. 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கார். 5ஆம் இடத்தில் புதன், சூரியன் இருக்காங்க. 6ஆம் இடத்தில் குரு இருக்கார். 7ஆம் இடத்தில் கிரகம் இல்லை. 8ஆம் இடத்தில் சனி, கேது. அப்புறம் 9, 10, 11, 12 கிரகம் இல்லை. இது ஜாதக அமைப்பு. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா, நம்ம எப்போவுமே திருமணம் எப்பொழுது நடக்கும்னு பார்க்குற ஒரு விஷயம் பார்த்தாலும், இந்த சந்திரனுக்கு 3வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கான்னு முதல்ல முக்கியமாக பார்ப்போம். அங்கு கிரகம் இல்லை. ஏன்னா இது உத்திர நட்சத்திரம் பிறந்ததுனால அஸ்தம், சித்திரை நட்சத்திர கிரகம் இல்லை. சுவாதி கிரகம் இல்லை. சுவாதி நமக்கு விசாக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இல்லை. அது முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட்டு. அங்கேயும் கிரகம் இல்லை. அடுத்து அனுச நட்சத்திரம் கிரகம் இல்லை. கேட்டை நட்சத்திரம் சுக்கிரன் இருக்கார். இது ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல 7ன்னு கீழே போட்டிருக்கோம். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 7ன்னு போட்டிருப்போம். அது பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கனால அதை மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு சூரியன், புதன், குரு எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். இதுக்கு பிரச்சனை தர அடுத்த நட்சத்திரம் புரட்டாதி. இங்கே கிரகம் இல்லை. 22ஆம் நட்சத்திரம் திருவாதிரை. அங்கேயும் கிரகம் இல்லை. சரி, ரைட், ஓகே. இது ஜாதக அமைப்பு. இப்போ முக்கியமாக முதல்ல பார்த்தீங்கன்னா, ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்லுவோம். அவர் சூரியன். இந்த ஜாதத்துக்கு உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன். அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஓகேங்களா? இந்த சூரியனுக்கு இடதுபுறம் 4 கட்டம் பார்த்தீங்கன்னா, நடுவில் குரு இந்த சனி, கேதுவை இணைக்க விட மாட்டேங்கிறார். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 4 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாயையும் இன்றைக்கி விட மாட்டேங்கிறார். ராகு நடுவில் நிற்கிறார். அப்போ இந்த 2 கிரகம் போயிடுச்சு, இங்கே 2 கிரகம் போயிடுச்சு, 4 கிரகம் போயிடுச்சு. சுக்கிரன் போயிட்டார், 5 கிரகம். அதாவது சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம், செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம், சனியுடைய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி, கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம். கிட்டத்தட்ட 15 நட்சத்திரங்கள் எடுத்தால் வாழ்க்கை பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விதி இந்த இடத்துக்குள்ள ஜாதகத்தில் இருக்குது. மீதி இருக்க 12 நட்சத்திரம். அந்த 12 நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். ராகுடைய நட்சத்திரம் சுவாதி, சதயம், திருவாதிரை. குருடைய நட்சத்திரம் புனப்பூசம், விசாகம், புரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 12 நட்சத்திரம் இருக்குது. இதில் இன்னொரு 6 நட்சத்திரம் எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா, உத்திர நட்சத்திரத்தில் பிறந்ததுனால புரட்டாதி, புனப்பூசம், விசாக நட்சத்திரம் எடுத்திங்கன்னா ரஜ்ஜி இல்லைன்னு வந்திருக்கும். நீங்கள் சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ரஜ்ஜி இல்லைன்னே வந்துடும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக நம்ம எஸ்டிஆவை சித்தி வளர்ச்சி எடுக்கலாம். அது எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, எடுக்கலாம். சரி, இந்த ஜாதத்துக்கு எடுக்கக்கூடாது. வேறு உத்திர நட்சத்திரத்துக்கு வேறு இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல எடுக்கலாம். இந்த ஜாதத்துக்கு குருடைய நட்சத்திரமும் எடுக்க முடியாது. என்ன காரணம்னா, ஆத்மா ஜீவா சரீரா முறையில் இவருக்கு சரீரா கிடையாது. அப்படின்றதுனால இந்த குரு எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இருக்கிறது இங்கிட்டு ராகு அவருக்கும் சரீரா இல்லை, குருவுக்கும் சரீரா இல்லை. அப்போ கிட்டத்தட்ட அந்த ஒரு 6 நட்சத்திரம் போயிடுச்சு. இப்போ 15 21 நட்சத்திரம். இன்னும் மீதி இருக்கிற 6 நட்சத்திரம். அது என்ன நட்சத்திரம் கேட்டிங்கன்னா, இந்த 2 நட்சத்திரம் மட்டும்தான். இந்த 2 கிரகத்தினுடைய நட்சத்திரம் உத்திரம், உத்திராடம், கார்த்திகை, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 6 நட்சத்திரம் மிச்சம் இருக்குது. இந்த 6 நட்சத்திரத்தில் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. சரி,
அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம எடுக்க முடியாது, இதுக்கும் சரியாக கிடையாது. சூரியனுக்கும் இருக்கிறது புதன் மட்டும்தான், ஆயிலும் கேட்டு ரேவதி மட்டும்தான். அப்போ 27 நட்சத்திரம் இருந்து 24 நட்சத்திரம் போயிடுச்சு. இது இந்த ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பு இந்த மாதிரி. இவர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா ஆயிலியம் கேட்ட ரேவதி நட்சத்திரம் 3 நட்சத்திரம் மட்டும் எடுத்தால் திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு விதியை சொல்கிறோம். இவருக்கு நடப்பு திசை என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ராகு திசையில் சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு. ராகு 2ஆம் இடத்தில் இருந்து சூரியன் நட்சத்திரத்தில் இருப்பதால் இந்த பக்கம் கிரகம்லாம் வெளியே இருக்கும். கிரகம் தான் ராகு இங்கே இருக்கார், சூரியன் இந்த நட்சத்திரம் இருப்பதால் அப்போ லக்னத்தில் போய் ராகுவே கொடுத்துட்றாரு. அப்போ 1, 2 இங்கே கனெக்ட் ஆகுதுன்னு இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ 7ஆம் இடத்துல சனி, இப்போ கோச்சாரத்தில் சனி அந்த இடத்துல தான் இருக்கார், அதனால் அவரும் கொடுத்துட்றாரு. அப்போ திருமண காலம்தான். ஆனால் ஜாதக பொருத்தம் மட்டும் வரமாட்டேங்குது. அப்போ ஜாதக பொருத்தம் வரக்கூடிய ஜாதகத்தை எடுத்தால் மட்டும்தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. இப்போ கூட பாருங்கள், இந்த நட்சத்திர வசியம்தான் புதனுக்கு இருக்குது. அவர் பாவத்தொடர்பு கொடுக்குறாரான்னு கேட்டிங்கன்னா 1, 2, 7 பாவத்தொடர்பு கொடுக்கல, அதுவும் தடை செய்கிறது. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் ராகுடைய நட்சத்திரத்தில் தான் கிரகம் இருக்கணும். அந்த நட்சத்திர கிரகமே இல்லை. சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கார், லக்ன தொடர்பு தர்றாரு. அப்போ சூரியன் சாரம் ஏறலை, நட்சத்திர வசியம் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த பாவத்தொடர்பு கொடுக்கக்கூடிய சனியோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் உள்ளே வேகமாக வரும். இந்த சந்திரன் செவ்வாய் ராகுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் வேகமாக உள்ளே வரும். சூரியன் நட்சத்திரத்தில் இருந்தால் வேகமாக உள்ளே வரும். ஆனால் இங்கே நட்சத்திர வசியம் மட்டும்தான் இருக்குது. அதனால் திணறி போய் ஸ்ட்ரெக்காகி போய் நிற்குது இந்த ஜாதகத்துக்கு. இப்போ ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புதன் எடுக்கலாம். அந்த ஜாதகத்தில் நல்ல வலிமையாக இருக்கணும். சூரியன் வலிமையாக இருக்கணும்னா ஆட்சி உச்சம் இருக்கிறது ஒரு பெஸ்ட்டாக இருந்தாலும் நல்ல நட்சத்திரத்தில் ஆத்மா ஜீவா சரீராவோடு இருக்கணும் முதல் விஷயம். ஏன்னா இந்த ஜாதகத்தில் சரீரா இல்லாமல் இருக்கிறதுனால அந்த ஜாதகம் நல்லா இருக்கணும். அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. இவங்களுக்கு இப்போ சனி இங்கே கோச்சார சனி இங்கே போயிட்டுருக்கிறதுனால இப்போ திருமண காலமும் அதே நேரத்தில் இப்போ சூரியன் மார்கழி மாதத்தில் இருக்கனால இங்கே இருக்கார். தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆடி ஆவணி மாதம் இங்கே வரக்கூடிய காலகட்டத்தில், அதாவது சனி இங்கே இருப்பார், சூரியன் இங்கே இருப்பார். அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு திருமணம் கை கூடி வரக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகம் அமையும், திருமணம் முடியும். இன்னொரு 8 மாதத்துலன்னு சொல்லியிருக்கோம். இறைவன் என்ன கணக்கு போட்டு வச்சுருக்காருன்ட்டு இறைவன் கையில் இருக்குது. ஏன்னா இந்த ஜாதகத்தில் ஆத்மா ஜீவா சரீரான்றது எந்த கிரகத்துக்கும் இல்லை. இருக்கக்கூடிய கிரகமும் உள்ளே வர விடாமல் தடுக்கிறது இந்த குரு நீச்ச நிலைன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். இந்த சூரியனை சந்திக்க விடாமல் இந்த குரு தடுக்கிறார். இந்த பகுதியில் சந்திரனையும் செவ்வாயையும் தடுக்கப்படுவது ராகு. ஆக மொத்தம் இவருக்கு திருமணம் நடப்பது இப்போ 96 பிறந்து பார்த்துட்ருக்காங்க. 27 வயசு ஆச்சு. பார்க்கலாம். இறைவன் அருளால் விரைவில் திருமணம் நடக்கணும்னு நம்மளும் வேண்டிக்கிடுவோம். இந்த 3 நட்சத்திரம் நம்ம கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இது போன்ற உங்கள் ஜாதகம் பார்க்க வேணும்னா இதுக்கு கட்டணம் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கும் என்னை தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மட்டும்தான். ஓகே, நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம், பாண்டிச்சேரி ஜோதிடர் முருகன்.